வெல்கம் டு எடிஸ்பென்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டி செக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆப்டில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, நார்மல் சம் தான், ரொம்பவே பேசிக்கான சம் தான். ஏ வந்து 30 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க்கை பி வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, 40 டேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒரு சர்டன் டேஸ்க்கு வந்து ஒர்க் பண்றாங்க. A leaves off and B completed the remaining work in 25 days. So A வந்து ஒர்க்ல வந்து பாதியில லெஃப்ட் ஆகிடுறாங்க. So B மட்டும் என்ன பண்றாங்க, ரிமைனிங் ஒர்க்கை 25 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. So இப்போ என்ன கொஸ்டின்னா, A மட்டும் தனியா அந்த ஒர்க், அதாவது A மட்டும் லீவ் ஆகியிருப்பாங்க இல்லையா? So A லீவ் ஆனது எவ்வளவு நாளுக்கு அப்புறம் லீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So அப்ப என்ன பண்ணிருப்பீங்க, ஏக்கும் பிக்குமான எல்சிஎம் எடுப்போமா? அதாவது A வந்து 30 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கான், B வந்து 40 டேஸ். ஸோ ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 120 வந்திருக்குமா? ஸோ 120 தான் நம்மளோட ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ 120 ஒர்க்கு 30 டேஸ்ல முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், 4 இருக்கும். சேம் அதே 120 ஒர்க்கு இவங்க 40 டேஸ்ல முடிச்சிருக்காங்களா? ஸோ அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி 3 இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நான் இதை டேபிள் மாதிரி எடுத்துக்கிறேன், WET அப்படின்னு சொல்லிட்டு. A பிளஸ் B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்களோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், 7 இருந்திருக்கும். சோ எவ்வளவு நாள் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அதனால என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சோ இவங்க பார்த்த ஒர்க் என்னவா இருக்கும், 7 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்ன, WET தானே ஃபார்முலா. ஓகேவா? சோ அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, A leaves off. சோ A leaves offனா A வந்து ஒர்க்ல இருந்து போயிருவாங்க. ரிமைனிங் ஒர்க்க B தான் பார்க்க போறோம். சோ B எவ்வளவு நாள் ரிமைனிங் ஒர்க் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, 25 டேஸ். அப்ப நம்பர் ஆஃப் டேஸ்க்கு நேரா 25 எடுத்திருப்பேன். B யோட எஃபிஷியன்சி என்ன, 3. சோ அப்ப B க்கு பதிலா 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? சோ 25 into 3 னா 75. சோ எனக்கு ஒர்க் வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தது ஒரு 7x, இவங்க பார்த்தது ஒரு 75. அப்ப 7x plus 75 equals to 120 வருமா? சோ 7x equal to 120 minus 75 வரும். சோ இந்த சைடு நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரப்போ சோ 5 வரும். 11ல 7 போயிடுச்சுன்னா 45. அப்ப 7x equal to 45 வருமா? சோ அப்படியே டிவைட் பண்ணுங்க. சோ x equal to 45 7ஆல டிவைட் பண்ணா 42 வந்து 6 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் என்ன இருக்கும், 3 இருக்கும். டிவைட் பை 7. சோ 6 3/7 டேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, ரிமைனிங் இருக்க ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே தானே இந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चनும் சேம் டைம் அண்ட் ஒர்க்ல தான், ஆனா ரொம்பவே ஈஸியான சம்மா கேட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு 6 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு 4 டேஸ் ஆகுது. ஆஃப்டர் 3 டேஸ், 3 நாளுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலா என்ன பண்றாங்க, 3 more ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், 3 more தானே சொல்லியிருக்காங்க. சோ அப்ப எக்ஸ்ட்ராவா வராங்க. சோ இந்த இடத்துலதான் நம்ம பெரும்பாலும் மிஸ்டேக் பண்ற இடம்னா இதுதான். சோ இங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த 3 more டேஸ்க்கு பதிலா வெறும் 3 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சோ அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் இனிஷியலா 6 பேர் ஒர்க் பண்றாங்களா, 6 பேர் ஒர்க் பண்றாங்க. எவ்வளவு நாள்ல ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க, 4 டேஸ்ல. ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆஃப்டர் 3 டேஸ், அப்ப 3 நாள் மட்டும் தான் வேலை பார்த்திருக்காங்க. சோ இங்க ஆக்சுவலா ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா M1 D1 divided by W1 equal to M2 divided by D2 divided by W2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருப்பேன். சோ M1ங்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள். சோ 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, 4 டேஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட் த ஒர்க். சோ ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சிருவாங்க. ஆனா இங்க 3 டேஸ் தான் ஒர்க் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. சோ அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் 3ன்னு எடுத்திருப்பீங்களா? சோ அந்த 3 டேஸ் யார் ஒர்க் பண்ணிருப்பா, இனிஷியலா இருந்த அந்த 6 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டாங்க. சோ இனிஷியலா எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர். சோ டிவைட் பை எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ W2 எடுத்திருக்கேன். 6க்கு 6 கேன்சல் ஆயிருமா? சோ W2 equals to 3/4. அதாவது முக்கால் வாசி ஒர்க் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த 3 நாள்ல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 3/4 ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கும், 1/4 ஆஃப் த, அதாவது கால்வாசி ஒர்க் இருக்கும். சோ 3/4 ஆஃப் த ஒர்க் யாரு முடிச்சாங்க அப்படின்னா 6 பேர் முடிச்சாங்க. எத்தனை நாள், வித்தின் 3 டேஸ்ல முடிச்சிட்டாங்க. சோ ரிமைனிங் கால்வாசி இருக்க ஒர்க்க எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ எத்தனை பேர் வராங்க இப்போ ஒர்க் பண்றதுக்கு, ஆல்ரெடி இருந்தது ஒரு 6 பேரு, இப்போ ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ராவா வராங்க. அப்ப 9 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்களா? சோ 9 into நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும். சோ D2 அப்படியே வச்சிருப்பேன். சோ கேன்சல் பண்ணுங்க. 3 1 times
இங்க 3 டைம்ஸ் வந்துருமா 3 1 டைம்ஸ் இது வந்து 2 டைம்ஸ் அடுத்தது 3/4ல இருக்க 4க்கும் 1/4ல இருக்க 4க்கும் கேன்சல் ஆயிரும் அடுத்தது 2 இருக்கு டினாமினேட்டர்ல ஒரு 3 இருக்கு அப்ப d2 வந்து என்னவா இருக்கும் 2/3 ன்னு இருக்குமா சோ 2/3 டேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க ரிமைனிங் இருக்க ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க ஓகேவா சரி அடுத்த क्वेश्चन பாருங்க in a class of boys and girls ஒரு கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்குமான ரேஷியோ சொல்லிட்டாங்க சோ என்ன ரேஷியோ இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் சோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா பாய்ஸை விட 2 மடங்கு இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேர்ள்ஸ் வந்து 2 இருந்தாங்க அப்படின்னா பாய்ஸோட ரேஷியோ என்னவா இருக்கும் 1 இருக்கும் 2:1 ரேஷியோல வந்திருக்கும் if 20 more boys join the class இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 20 பாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா உள்ளுக்குள்ள வராங்களா சோ அப்ப என்ன பண்ணிருப்பாங்க இதோட ஒரு 20 ஆட் ஆகும் ஓகேவா சரி இன்னமும் ஸ்டில் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ரேஷியோ கூட கொண்டு போய் அப்படியே ஆட் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணாதனால சோ எக்ஸ் யூஸ் பண்ணலனாலும் நான் இங்க ரேஷியோ எழுதிருக்கேன் அப்படின்னா இந்த 1920 ஆட் பண்ணக்கூடாது ஓகேவா சோ த ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இப்போ பிரசன்ட்ல இந்த 20 பேர் ஆட் ஆனதுக்கு அப்புறம் பிரசன்ட்ல ரேஷியோ என்னவா இருக்கு அப்படின்னா கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் 1:1 ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்ப நார்மலா யோசிங்களேன் எனக்கு கேர்ள்ஸ் வந்து ஆட் ஆகவே இல்லை சோ இனிஷியலா ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஸ்டில் இனிஷியலா அதே 10 பேர் தான் இருக்க போறாங்க பாய்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா உள்ள வரும் சோ அப்ப எனக்கு கேர்ள்ஸோட ரேஷியோ அதிகமா இருக்கணும் தானே ஆனா இங்க என்னவா இருக்கு 1 இருக்கு சோ இங்க 2 இருக்குன்னா இங்கேயும் எனக்கு ரேஷியோ 2ன்னு மாறும் சோ அதுக்காக என்ன பண்றேன்னா இந்த ரேஷியோ ஃபுல்லாவே நான் 2 ஆல மல்டி பண்றேன் சோ இதுல நான் சேர்த்து மல்டி பண்ணிட்டுமா சோ 2:2ங்கிற ரேஷியோக்கு மாறி இருக்கும் சோ கேர்ள்ஸோட கவுண்ட் எனக்கு ஈக்குவலா இருக்கு பாய்ஸ் வந்து இனிஷியலா 1 யூனிட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க இப்ப 2 யூனிட் ஆயிருக்காங்க சோ எவ்வளவு யூனிட் எனக்கு அதிகமா இருக்கு 1 யூனிட் சோ 1 யூனிட் தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் 20 பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்போம் சோ என்ன கேட்டிருக்காங்க how many total student were there in the class initially so இனிஷியலா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ இனிஷியலா கேர்ள்ஸ் ஒரு 2 யூனிட் பாய்ஸ் ஒரு 3 யூனிட் சாரி ஒரு யூனிட் அப்ப டோட்டலா 3 யூனிட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களா சோ 3 யூனிட்ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் 1ங்கிறது 20னா 3ங்கிறது என்னவா இருக்கும் 60 இருக்கும் ஆர்எல்ஸ் கிராஸ் மல்டிபிளோ பண்ணிக்கலாம் சோ கிராஸ் மல்டி பண்ணீங்கன்னா 60 வந்திருக்குமா சோ இனிஷியலா 60 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க ஓகேவா சரி அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா சரி அடுத்த क्वेश्चन பாருங்க Atal sells goods to a customer at a profit of P%. So ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா சேல்ஸ் அப்போ P% வந்து ப்ராஃபிட் எடுக்கிறான்னு சொல்லிட்டாங்க காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 1,50,000 காஸ்ட் பிரைஸா இருக்கு சோ அதனால அவருக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் என்னன்னா 30,000 சோ வேல்யூ ஆஃப் பி என்னன்னு கேட்டிருக்காங்க ஜஸ்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க சும்மா வளவலன்னு எக்ஸாம் லென்த் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரி மாதிரி ஆனா என்ன கேட்டிருக்காங்க ஜஸ்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அவங்களே டைரக்டா ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணிருப்பீங்க ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 சோ ப்ராஃபிட் என்னவா இருக்கு 30,000 ஓகேவா சோ காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கு 1,50,000 இன்டு 100% கண்டுபிடிக்கனால 2 0க்கு 2 0 இங்க இருக்க 2 0க்கு இங்க இருக்க 2 0 15 1 டைம்ஸ் 30 வந்து 2 டைம்ஸ் வருமா இங்க ஒரு 0 இருக்கா சோ 20% தான் என்ன வந்திருக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கும் சோ ப்ராஃபிட் தான் நான் P டினோட் பண்ணிருக்காங்க சோ P = 20 ஓகேவா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்களா மிக்ஸ்சர் 1 சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெசல்ல ஒரு 8 லிட்டர்ஸ் இருக்கு ஓகேவா சோ அந்த 8 லிட்டர்ஸ்ல எனக்கு 80% என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மில்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அண்ட் தென் அப்ப வாட்டர் எவ்வளவு வந்திருக்கும் 20% இருக்குமா அதாவது ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வாட்டர் பாட்டில்ல 8 லிட்டர்ஸ்ல 80% வந்து மில்க் ரிமைனிங் 20% வாட்டர்னு சொல்லலாம் அந்த 20% வாட்டர்ங்கிறத அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க சோ நம்ம தான் யோசிச்சுக்கிறாப்ல இருக்கும் ஓகேவா சோ நான் வேணா இங்க எழுதிடலாம் வெசல் 1ல மில்க் வந்து 80% அப்படின்னா 8 யூனிட் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா இல்லைன்னா 80% எடுத்துப்போம் வாட்டர் எவ்வளவா இருக்கும் 20% நான் ரேஷியோ எழுதுறதுனால தான் அப்படியே கேன்சல் பண்றேன் சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4:1 ரேஷியோல இருந்திருக்குமா இனிஷியலா அடுத்தது செகண்ட் மிக்ஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 6 லிட்டர்ஸ் இருக்கு 6 லிட்டர்ஸ்ல 60% வந்து மில்க்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ரிமைனிங் எவ்வளவு வந்திருக்கும் 40% 60% மில்க்னா ரிமைனிங் 40% என்னவா இருக்கும் வாட்டரா இருக்கும் ஓகேவா சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3:2 வரும் 3:2ங்கிற ரேஷியோல இருக்கு சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா ரெண்டு வெசலையுமே மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஃபைனலா வரக்கூடிய
அந்த மிக்சர்ல எவ்வளவு வந்து மில்க் இருக்கும், பெர்சன்டேஜ்ல எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு மில்க் கண்டென்ட் இருக்கும் எவ்வளவு வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஓகேவா? சோ இங்க வந்து 8 லிட்டர்ஸா, 8 லிட்டர்ஸ 5 ஆல டிவைட் பண்ணிருப்பீங்க. சோ 8 டிவைடட் பை 5 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 1.6 வருமா? ஓகேவா? சோ 1.6 வந்து எனக்கு 1 யூனிட்டா இருக்கும். ஏன்னா இனிஷியல் வந்து 8 லிட்டர்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 1.6 into 4 அப்படின்னா இனிஷியலா எனக்கு மில்க் வந்து 6.4 லிட்டர்ஸ் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டில. செகண்ட் குவான்டிட்டில எனக்கு ரிமைனிங் எவ்வளவு வந்திருக்கும், 1.6. என்ன சொல்றேன்னு புரியுதா? அதாவது 8 லிட்டர்ஸ்ல 80%னா 6.4 லிட்டர்ஸ், மில்க் வந்து 6.4 இருக்கும். நான் 1 and 2 போட்டுட்டேனோ? ஓகே, இதை மட்டும் நீங்க மாத்திக்கலாம் வேணாம். இதை மட்டும் நம்ம வேணா சேஞ்ச் பண்ணிப்போம். ஆக்சுவலா இந்த ஸ்டெப் போடாமே நான் யோசிக்கிறனாலும் ஓகே தான், நான் டைரக்டா டக்குனு மைண்ட்லயே எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே. ஸோ மில்க் வந்து ஃபர்ஸ்ட் மிக்சர்ல எவ்வளவு வந்திருக்கும், 6.4 யூனிட் இருக்குமா? அண்ட் தென் வாட்டர் எவ்வளவு இருந்திருக்கும், ரிமைனிங் இருக்குது. 8ல 6.4 போயிடுச்சுன்னா 1.6 இருந்திருக்கும். அடுத்தது செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 6 லிட்டர்ஸ்ல 60% வந்து மில்க்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3.6 என்னவா இருந்திருக்கும், மில்கா இருந்திருக்கும். அப்ப ரிமைனிங் இருக்க 2.4 என்னவா இருந்திருக்கும், வாட்டரா இருந்திருக்குமா? சோ டோட்டல் மிக்சர் எவ்வளவு இருக்கு, 14. இங்க ஒரு 8 லிட்டர், இங்க ஒரு 6 லிட்டர்ஸ். அப்ப 8 plus 6 என்ன வந்திருக்கும், 14 லிட்டர்ஸ் வந்திருக்குமா? சோ 14 லிட்டர்ஸ் வந்து டோட்டலா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க, மில்க் மட்டும் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ இது அப்படியே ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 10 வருமா? சோ அப்ப 10 divided by 14 into 100. சோ இங்க கேன்சல் பண்ணலாம் தானே? சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 5, இங்க 7 டைம்ஸ் 5 into 100 அப்படின்னா 500 divided by 7 வருமா? சோ 500 by 7 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, DI ல இருந்து கேட்டிருக்காங்களா? சரி, DI ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. What percentage of total student appearing in 2011? So 2011ல எவ்வளவு percentage of student வந்து மெடிக்கல் ஃபீல்டுல அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணிருப்போம், 2011ல எவ்வளவு பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க, இங்க ஒரு 345, இங்க ஒரு 440, இங்க ஒரு 401, இங்க ஒரு 314. சோ எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. 345, 404 and 401 and then 314. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், 1500 people வந்திருக்குமா? சோ அப்பியர் ஆனது 1500. அதுல மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்க எவ்வளவு, 345. அப்ப 345 divided by 1500 பெர்சன்டேஜ் கேட்டிருக்கனால into 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிருப்பீங்க. 15 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 times 30. So 3 times வந்து 45. So 23% of the people என்ன பண்ணிருப்பாங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ ரொம்பவே சிம்பிளான சம் தான். 2011ல டோட்டலா அப்பியர் ஆனவங்களை மட்டும் ஆட் பண்ணுங்க, அதுல மெடிக்கல் ஃபீல்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே தானே? சரி, அடுத்த கொஸ்டின். சோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு தீஃப் அண்ட் போலீஸ்க்கான சம் கேட்டிருக்காங்க. சோ என்ன சொல்லிட்டாங்க, a thief spotted by a police from a distance of 250. அதாவது 250 மீட்டர் தூரத்துல இருந்து தீஃப வந்து பாக்குறாங்க போலீஸ் வந்து. ஓகேவா? சோ when the policeman start chase, சோ அவங்க சேஸ் பண்றப்போ தீஃப் வந்து ஓடுறான், அந்த ஸ்டோரி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பீட் ஆஃப் த தீஃப். சோ தீஃபுடைய ஸ்பீட் என்னவா இருக்கு அப்படின்னா 10 km/h இருக்கு. அண்ட் தென் போலீஸ்மேனோட ஸ்பீட் என்னவா இருக்குன்னா 12.5 km/h இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ இப்ப எவ்வளவு தூரத்துல தீஃப் எவ்வளவு தூரம் ஓடுறப்போ கேட்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணிருப்பீங்க, ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்துக்கலாமா? சோ ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேஜரா எல்லாரும் பண்ணக்கூடிய தீஃப் அண்ட் போலீஸ் சம்ல என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே டிஸ்டன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மீட்டர்ல கொடுத்துருவாங்க. சோ நம்ம என்ன பண்ணுவோம், km/h அப்படியே வச்சு சால்வ் பண்ணுவாங்க. மீட்டர் பர் செகண்டுக்கு யூனிட்டை செக் பண்ணுங்க, யூனிட் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிருக்கலாம், ஃபார்முலா என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறேன், எவ்வளவு நேரத்துல கேட்ச் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற டைமிங் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படினாலே சம் வந்து முடிஞ்சிடும். சோ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 250 தான். ஸ்பீட் என்னவா இருக்கும், ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல ஓடுறாங்க. சோ ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல ஓடுறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுப்பீங்க. சோ 12.5ல இருந்து 10. சோ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும், 2.5 வருமா? சோ அப்ப 2.5 இது எனக்கு km/h இருக்கு. சோ நான் என்னவா மாத்தணும், மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும். சோ
25 divided by 10 எடுத்திருப்பீங்களா? சோ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா 10 டைம்ஸ் வந்திருக்கும். இந்த 10 மேல போயிடுமா? எல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணுங்க. சோ எல்லாமே மேல கொண்டு போனீங்க அப்படின்னா 360. செகண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க? தீஃப் வந்து கேட்ச் பண்ணிருப்பாங்க. தீஃபை வந்து போலீஸ் கேட்ச் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு தூரத்துல how far will have the thief run before he catch? சோ அதாவது தீஃப் வந்து எவ்வளவு தூரம் ஓடி இருப்பான், தீஃப் தான் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பான்னு கேட்டிருக்காங்க. சோ தீஃபோடைய டிஸ்டன்ஸை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சோ அப்ப என்ன பண்ணிருப்போம்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டு டைம் வந்திருக்குமா? ஓகே, ஸ்பீட் என்னவா இருக்கு? தீஃபோடைய ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இருக்கும். சோ கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு மீட்டர் பர் செகண்டா மாத்திரத்துக்காக நான் 5/18 மல்டி பண்ணிருப்பேன். டைமிங் எவ்வளவு? 360. சோ கேன்சல் பண்ணிடலாமா? 18 1 டைம்ஸ், இங்க 20 டைம்ஸ். சோ எல்லாத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா 5 2s are 10 வந்திருக்கும். இங்க ஒரு 10. அப்ப 1000 மீட்டர்னு வருமா? சோ 1000 மீட்டர்னா நான் என்னன்னு சொல்லலாம்? 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. சோ 1 கிலோமீட்டர் தூரத்துல ஓடுனதுக்கு அப்புறம் கேட்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளவுதான் சமயம். அடுத்தது பாருங்க, நார்மல் சிம்பிளிபிகேஷன் சொல்லிருக்காங்களா? சோ இந்த சிம்பிளிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்லாம் ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தி ஒரு லைன் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 6 5s are 30. 30 plus 4 34/5 வந்திருக்குமா? அடுத்தது இதை மாத்தினீங்கன்னா 17/4. அடுத்தது இதை சால்வ் பண்ணோம்னா 16/3 வந்திருக்கும். நெக்ஸ்ட் 3/8 பிளஸ் இங்க என்ன வந்திருக்கும்? 7/2 பிளஸ் ஒரு 2/3 இன்டூ 4/5. ஓகேவா? சரி, இப்போ அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் தானே யூஸ் பண்ணுவோம். போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்றப்ப பிராக்கெட் குள்ள இருக்க சால்வ் பண்ணுவீங்க. இதை ரெண்டையும் சால்வ் பண்ணா 21 plus 4 அப்படின்னா 25/6 வந்திருக்குமா? சோ எக்ஸாம்ல என்ன பண்ணுங்க, டைம் பத்தாது. சோ அதனால எதை சால்வ் பண்றீங்களோ, நான் ஃபுல்லாலாம் எழுத மாட்டேன். இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணிட்டேன்னா இதை மட்டும் எழுதுங்க, இனாஃப் தான். சோ இங்க என்ன வந்திருக்கும்? 25/6 வந்திருக்குமா? இன்டூ 4/5. சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 டைம்ஸ். இங்க கேன்சல் பண்றப்போ 2/3 வந்திருக்குமா? இது வரைக்கும் ஓகேவா? சோ இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க 3 3 கேன்சல் ஆயிரும். இங்க 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். சோ இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. அப்ப 2 plus 10 divided by 3 வருமா? அப்ப 16 plus 6 plus 10 16 divided by 3 வரும். அப்ப இந்த பிராக்கெட் ஃபுல்லாவே 16/3. இங்க ஒரு 17/4 இருக்கா? சோ அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதுங்க எல்லாத்தையுமே. அப்ப 39 divided by 5 into இங்க என்ன வந்திருக்கும்? சாரி, டிவைட் இருக்கா? divided by 17/4 into 3/16. சோ இதை நீங்க மல்டி பண்ண முடியாது. சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்? அப்படியே கேன்சல் பண்ண போறேன். ஓகேவா? சோ அப்ப என்ன வந்திருக்கும்? 39 divided by 5. சாரி, இங்க 34 சாரி, ஆக்சுவலா இந்த இடத்துல 34 வந்திருக்கும். நான் மாத்தி எழுதியிருக்கேன் பாருங்க. 34 தானே? ஓகே. So 34/5 into 4/17 into 16/3. So cancel பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? ஃபைனலா 17 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா? ஸோ இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? அப்படியே மல்டி பண்றேன். 16 into 4 64 வரும். 64 into 2 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 64 into 2 128 வருமா? ஸோ 128 divided by 15 வரும். ஓகேவா? ஸோ 15 கேன்சல் பண்ணுங்க. ஸோ 8 டைம்ஸ் எனக்கு என்ன வரும்? 120 வரும். ரிமைண்டர் 8 இருக்கும். டிவைட் பை 15. ஸோ 8/15 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? இது நார்மல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கேட்கிற சம் தான். ஸோ அமித் என்ன பண்றாங்க அப்படின்னா 6 hours வந்து டிராவல் பண்ணி போறாங்க. எவ்வளவு ஸ்பீட்லன்னு சொல்லிட்டாங்க. இங்க மைல் பர் ஹவர்னு சொல்லிட்டாங்க. 60 miles per hourங்கிற ஸ்பீட்ல டிராவல் பண்ணி போறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 6 hours. இன்னொரு 6 hours என்ன பண்றாங்க அப்படின்னா 40 miles per hour அப்படிங்கிற ஸ்பீட்ல டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ அப்ப அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஸ்பேன் எடுத்துப்போமா? டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா நம்ம ஒரு ஃபார்ம்ல பார்த்திருப்போம், 2xy divided by x plus y. ஆனா டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சேமா இருக்குமானே தெரியல. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்? ஸ்பேன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம் மேல டைம் எடுத்துப்போம், கீழே ஸ்பீட். ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம் எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க? 60 mile per hourங்கிற ஸ்பீட்ல போறாங்க. ஸோ அடுத்த 6 hours என்ன பண்றாங்க அப்படின்னா 40 mile per hourங்கிற ஸ்பீட்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ஸ்பீடையும் டைமையும் மல்டி பண்ணுவோமா?
ஸோ மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் 6 into 60 அப்படின்னா 360 வரும். அடுத்தது 6 into 40 அப்படின்னா 240 கிலோமீட்டர்னு வரும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது. அப்ப 2xy ஃபார்ம்லால அப்ளை பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன பண்ணிருப்போம்னா நம்ம 2xy ஃபார்ம்லா படிச்சிருப்போம். டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா அந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இங்க எனக்கு டிஸ்டன்ஸ் சேமா இல்ல, டைமிங் தான் சேமா இருக்கு. ஸோ பார்த்துட்டு அந்த ஃபார்ம்லா எடுக்காதீங்க. ஸோ நார்மல் ப்ரொசீஜர் தான் சால்வ் பண்ண முடியும். ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்ம்லா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் வருமா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இவங்க ஒரு 360, ஃபர்ஸ்ட் ஒரு 6 மணி நேரத்துல ஒரு 360, அடுத்த ஒரு 6 ஹவர்ஸ்ல ஒரு 240. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 600 கிலோமீட்டர் டோட்டலா டிராவல் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டல் டைமிங் எவ்வளோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மணி நேரம், செகண்ட் ஒரு 6 மணி நேரம். அப்ப டோட்டலா என்ன வந்திருக்கும்? 12 ஹவர்ஸ் வந்திருக்குமா? ஸோ கேன்சல் பண்ண என்ன வந்திருக்கும்? 50. ஸோ 50 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ஆவரேஜ் ஸ்பீடா வந்திருக்கும். ஓகே, சாரி, மைல் பர் ஹவர். ஓகே தானே? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நார்மல் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? என்ன சொல்லிட்டாங்கன்னா a jewel was sold passing 3 hands. அதாவது 3 பேத்துட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜுவல்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ட் கொடுக்குறப்போ அதோட பிரைஸ் வந்து 80% வந்து அதிகப்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வாங்கிட்டு அத செகண்ட் ஒன்ட்ட விற்பாங்க இல்லையா? ஸோ அப்ப அவர் 20% லாபம் வச்சிருக்காரு. அடுத்தது அந்த செகண்ட் பர்சன் வந்து தேர்ட் ஒன்ட்ட விற்கிறப்போ ஒரு 25% வந்து ப்ராஃபிட் வைக்கிறாரு. அப்ப டோட்டலா தேர்ட் பர்சன் ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த தேர்ட் செல்லர். ஸோ தேர்ட் செல்லர் கிட்ட வந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இனிஷியலா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியாது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 100 plus P divided by 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நான் P-னே எடுத்துக்கிறேன். இன்டூ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? 120. ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்றாங்க? 20% ப்ராஃபிட் வைக்கிறாங்களா? அப்போ 120 divided by 100. ஸோ செகண்ட் பர்சன் என்ன பண்றாங்க? 25% வந்து ப்ராஃபிட் வைக்கிறாங்க. ஸோ 125 divided by 100. ஸோ தேர்ட் பர்சனுடைய ப்ராஃபிட் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்னே வச்சுப்போம். ஈக்குவல்ஸ் டு ஸோ அந்த பிரைஸ வந்து எவ்வளவு ரைஸ் பண்ணி வைக்காங்கன்னு சொல்லிட்டாங்க? 80% ரைஸ் பண்றாங்க. அதாவது அதோட வாட்சோட பிரைஸ் வந்து 100 ருபீஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ருபீஸ 180 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா? அப்போ 180 divided by 100 into x. அதாவது காஸ்ட் பிரைஸ் தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே கேன்சல் பண்ணலாம். இங்க இருக்க இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் ஆயிரும். வேற என்ன கேன்சல் பண்ணிருப்பீங்க? 125 5 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ் வந்துருக்குமா? அடுத்தது 4 1 டைம்ஸ், இங்க வந்து 3 டைம்ஸ் வரும். 3 1 டைம்ஸ், இங்க 60 டைம்ஸ். 5 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். ஸோ இங்க என்ன கேன்சல் பண்ணிருப்பீங்க? இங்க இருக்க இந்த எக்ஸ்க்கும் இந்த எக்ஸ்க்குமே கேன்சல் ஆயிரும். அப்போ 100 plus p equals to 60 into 2 அப்படின்னா 120ன்னு வந்திருக்கும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 120 பிளஸ் சாரி மைனஸ் ஒரு 100 அப்படின்னா 20% வந்திருக்குமா? ஸோ 20% தான் ப்ராஃபிட்கான பர்சன்டேஜ் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? a certain sum is invested at a simple interest at a rate of 12% per annum. ஓகே, ஒரு சர்டன் பிரின்சிபல் இருக்கு, சம் வந்து கொடுக்கல. ஸோ இன்வெஸ்ட் பண்றாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 6% என்ன சொல்லிட்டாங்க? 12% ஃபார் சர்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இஃப் த சம் பிகம்ஸ் 4 times the principal at the end of the period. ஸோ சம் என்னவாகுது? அதாவது அமௌண்ட் என்னவாகுதுன்னா 4 மடங்கு ஆகுது பிரின்சிபலை விட. ஓகேவா? பிரின்சிபல் ₹1 நான் டெபாசிட் பண்ணேன்னா அந்த அமௌண்ட் என்னவாகும்? ₹4 மாறுது. ஸோ எவ்வளவு நாள்ல இந்த growth கிடைச்சிருக்கும்? டியூரேஷன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? நான் ₹1 டெபாசிட் பண்ணி எனக்கு ₹4 கிடைக்குது அப்படின்னா நான் ₹3 எனக்கு என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்குமா? சோ அப்போ என்ன பண்ணிருக்கலாம்? பிஎன்ஆர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்க. எஸ்ஐ ஈக்குவல்ஸ் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. சோ எஸ்ஐ வந்து 3, பிரின்சிபல் வேல்யூ 1, நம்பர் ஆஃப் இயர் தெரியாது. சோ n அப்படியே வச்சிருப்பீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவனே கொடுத்துட்டான் 12 டிவைட் பை 100. சோ கேன்சல் பண்ணலாமா? 3 1 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ். 4 100 கேன்சல் பண்ணீங்கன்னா 25. சோ நம்பர் ஆஃப் இயர் வந்து 25 இயர்ஸா இருக்கும். ஓகேவா? சோ 25 இயர்ஸ்ல ₹1 டெபாசிட் பண்ணீங்கன்னா ₹4 growth கிடைக்கும். ஓகே தானே? சரி, அடுத்த क्वेश्चन எடுத்துக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. சோ இதை நீங்க ட்ரீ மெத்தட்ல எடுத்தாலும் சரி ஆர் எல்ஸ் ஃபார்முலா மெத்தட்ல போனாலும் சரிதான். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரீ மெத்தட்ல போயிடுவோமா? சரி, 1,35,000 வந்து என்ன பண்றாங்க? கடனா வாங்குறாங்க அவங்களோட சன்காக. அந்த ஸ்டோரி எல்லாம் இருக்கட்டும்.
அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% சொல்லிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? சோ இங்க டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 years 3 month 3 month அப்படிங்கிறப்ப நமக்கு பாயிண்ட்ல தான் வரப்போன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் என்னவா இருக்கும்? 12% இருக்கும். நான் 12% என்ன பண்றேன்னா ஃபிராக்ஷன்ல எடுக்க போறேன். சோ 12%னா 12/100 சொல்லுவீங்களா? சோ ஃபிராக்ஷன்ல எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 3/25 வரும். ஓகேவா? சோ இந்த லைனை 3/25 ஆல டிவைட் பண்ணாலே இனஃப் தான். 1 இயருக்கு 12%, அப்போ 3 மாசத்துக்கு எத்தனை பர்சன்டேஜா இருக்கும்? 3% இருக்குமா? லாஸ்ட் லைன் மட்டும் 3% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது 3/100 ஆல லாஸ்ட் லைன் மட்டும் டிவைட் பண்றாப்புல இருக்கும். ஓகே தானே? சோ இப்போ சால்வ் பண்ணுங்க. 1,13,500 என்ன பண்ணும்? 3/25 ஆல நான் டிவைட் பண்றேன். சோ டிவைட் பண்ணீங்கன்னா 1025 5 டைம்ஸ் ரிமைண்டர் 100 4 டைம்ஸ் இங்க இருக்க 0. சோ 54 into 3 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 162 வருமா? சோ அப்போ 162 இங்க இருக்க 00. அடுத்தது இங்கேயும் அதே 162 வந்திருக்குமா? அடுத்தது இதுக்கு ஒரு 3/2%. 16200 into calculation கொஞ்சம் லெங்தா தான் இருக்கும். 6 டைம்ஸ் வந்திருக்கும். 150 மைனஸ் பண்ணிருப்பீங்க. சோ மைனஸ் பண்ணீங்கன்னா 12 வருமா? அகைன் எனக்கு 4 டைம்ஸ் வந்திருக்கும். 28 டைம்ஸ். அப்ப 648 into 3 வரும் 24 1949 வருமா? இது வரைக்கும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த 3 மந்த்ஸ்க்காக சோ முன்னாடி இருக்க எல்லா வேல்யூஸ் எல்லாமே 100 டிவைட் பண்ணிருக்கோம். 135 15 9 10. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்திருக்கும்? 4050. ஓகேவா? சோ முன்னாடி இருக்க எல்லா நம்பர்ஸ் கூடயுமே 3 ஆல மல்டிப்ளை பண்ண வேணும். சோ 162 into 3 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 486 வருமா? 486. சோ இதுக்கு ஒரு 486. சோ இதை என்ன பண்ணிருப்போம்? 1949 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 12 13 14 27 28 3 4 5. சோ அப்போ இங்க ஒரு 58.47 வருமா? ஓகேவா? சோ இப்ப கீழ இருக்க எல்லா வேல்யூஸையும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே இனஃப் தான். சோ எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஒன் 1949. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணாலே எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? 12 13 14 123. ஸோ 34349 வந்திருக்குமா? சரி, ரிமைனிங் இந்த 3 மந்த்ஸ்க்கான ஒரு வேல்யூ. ஸோ 3 மந்த்ஸ்க்கான வேல்யூஸையும் அப்படியே ஆட் பண்ணிடும். ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 47. இங்க ஒரு 12 12 + 8னா ஒரு 20. 10 20 28. அப்போ இங்க ஒரு 5080 rupees வந்திருக்கும். ஸோ இதையும் நம்ம சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிருக்கோம். ஸோ 5080 rupees 0.47. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்றப்ப என்ன வேல்யூ வருது? ஸோ 39,429.47 rupees வந்திருக்குமா? ஸோ இதோ என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க ரீபே பண்ணிருப்பாங்க. ரீபே பண்ண அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ரீபே பண்ண அமௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க பிரின்சிபல் வேல்யூவை இதையும் சேர்த்து ஆட் பண்ணிருப்பீங்களா? ஸோ பிரின்சிபல் வேல்யூ 1,35,000 இருக்கு. ஸோ அதோட இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூவையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூவையும் சேர்த்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 174424.32 வருமா? ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டா எனக்கு என்ன வேல்யூ வருது? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு வருது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1,35,000 இருக்கா? ஓகேவா? ஸோ நம்ம ட்ரீ மெத்தட்ல தான் எடுத்தோம். ட்ரீ மெத்தட்ல எடுத்தே உங்களுக்கு கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் போயிருக்கும். ஏன்னா 12% அப்படிங்கிறப்ப எனக்கு 3/25. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனை நான் 3/25 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பேன். அதாவது 1,00,000 இந்த 35,000 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 1,35,000 3/25 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க.
ஸோ 3/25 ஆல மல்டி பண்றப்ப என்ன வேல்யூ வந்துச்சு நமக்கு? ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எனக்கு 16,200 வந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது செகண்ட் இயரும் எனக்கு என்னதான் பண்ணுவாங்க? அதே 3/25% தான் போடுவாங்க. அப்ப 16,200 அப்படியே போட்டிருப்பேன். கரெக்டா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப வட்டிக்கு வட்டி போட்டிருப்பாங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணிருப்போம்? இந்த வேல்யூக்கும் ஒரு 3/25 ஆல நான் மல்டி பண்ணிருப்பேனா? ஸோ இந்த வேல்யூக்கு 3/25 ஆல டிவைட் பண்ணி மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்துச்சு? 1944 வந்திருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டா வந்திருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க? 3 மந்த்னு சொல்லிட்டாங்க. அப்ப தேர்ட் மந்த் என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும்? வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. அப்ப 3 மாசத்துக்கு எவ்வளவா இருக்கும்? 3% இருக்குமா? சோ 3%னா 3/100 ஆல மல்டி பண்ணிருப்பீங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 16,200 3/100 ஆல நான் என்ன பண்றேன்? மல்டி பண்றேன். சோ 3/100 ஆல மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்துச்சு? 4860 வந்துச்சா? ஓகேவா? ஆக்சுவலா இங்க இருக்க 2 0. அப்ப 486 rupees அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? சோ இதுக்கும் அதே 486 rupees வந்திருக்குமா? 3% அப்படிங்கிறப்போ அடுத்தது 1944க்கான 3% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. சோ 1944க்கான 3% என்னவா இருக்கும்? 1944 into 3% அப்படின்னு சொல்லி எடுத்தோம். சோ எடுத்தப்ப என்ன வேல்யூ வந்துச்சு? 58.32 rupees வந்துச்சா? ஓகேவா? சோ இங்க இருக்க எல்லா வேல்யூஸையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணும். சோ எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப என்ன வேல்யூ வந்திருக்கும்? 16200 1944. இங்க ஒரு 486, இங்க ஒரு 486 பிளஸ் 58.32. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்க 24 வந்திருக்குமா? அடுத்தது இங்க எல்லாத்தையும் ஆட் பண்றப்போ 20, 25, 26, 27. ஓகேவா? சோ கரெக்டா நான் எழுதிருக்கேனா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். 16,200 வந்திருக்கும் பிளஸ் இன்னொரு 16,200 இருந்திருக்குமா? அடுத்தது 944 பிளஸ் 486 பிளஸ் இன்னொரு 486 32. ஓகே. சோ இதை ஆட் பண்றப்போ இங்க 7, அடுத்தது 3 5 3. ஸோ இதுதான் உங்களோட சிஐஆ மட்டும் வந்திருக்கும். என்னோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் 35,374 rupees இருக்கு. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த வேல்யூவையும் அண்ட் தென் இங்க வந்திருக்க இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் கிடைச்சிடும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்றப்போ 1,35,000 பிளஸ் 35,374,32 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்றப்ப ஆக்சுவலா இங்க 174474.32 தான் வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन. The ratio of two numbers. சோ ரெண்டு நம்பர்ஸ்க்கான ரேஷியோ என்ன சொல்லிட்டாங்கன்னா 7:11 சொல்லிட்டாங்க. அண்ட் தென் அதோட எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு? 462. எல்சிஎம் வந்து 462 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ அப்ப அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? 7x into 11x தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 462 into HCF அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? அதாவது HCF தான் நம்ம x எடுத்துப்போம். அந்த ரேஷியோக்கு பக்கத்துல இருக்கத HCF எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM into HCF அந்த ஃபார்முலால தான் அப்ளை பண்ண போறேன். சோ 7x into 11x equal to 462 into x வந்திருக்குமா? ஒரு x ஒரு x கேன்சல் ஆயிரும். சோ 11 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 42 டைம்ஸ் வரும். அகைன் 7 42 கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ். அப்ப x உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 6 இருக்கும். ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 11க்கும் 7க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 4 யூனிட்டா இருக்கும். அப்ப 4x ன்னு சொல்லுவோம். அப்ப 4 into 6 என்ன வேல்யூ வரும்? 24 வருமா? சோ அப்ப ஆப்ஷன் A 24 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? சரி. அடுத்த क्वेश्चन எடுத்துக்கோங்க. The diameter of base of a cylindrical vessel is 30 cm. சோ ஒரு பேஸ் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 30 cm சொல்லிட்டாங்க. ஹைட் வந்து 56 ன்னு சொல்லிட்டாங்க. சோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ CSA என்னன்னு கண்டுபிடிக்கணும். CSA of a cylinder formula என்ன? 2 pi RH. சோ அப்படியே அப்ளை பண்ணலாமா? 2 into 22/7. ரேடியஸ் என்னவா இருக்கு? டயாமீட்டர் தான். இங்க நல்லா கவனிக்க வேண்டியது டயாமீட்டர் தான் 30 கொடுத்திருக்காங்க.
ஸோ நம்ம ஃபார்முலால ரேடியஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ ரேடியஸ் 15, ஹைட் என்ன 56. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 8 டைம்ஸ் வந்துருக்குமா? ஸோ 15 into 8 னா 120, 120 into ஒரு 4 அப்படின்னா 480 வந்திருக்கும் இன்ட்டு ஒரு 11. ஸோ மல்டி பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 5280 வருமா? ஸோ 5280 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துலாம். ஸோ உங்களுக்கு மென்சுரேஷன் சம்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ண ஈஸியா இருக்குன்னா ஃபார்முலாஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது 15th கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 15th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 15th கொஸ்டின்ல the length, breadth, height of a cuboid. cuboid உடைய length, breadth, height எல்லாமே ரேஷியோல கொடுத்துட்டாங்க. total surface area of cuboid. cuboid உடைய total surface area வந்து 972 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா diagonal of the cuboid என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப diagonal ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். diagonal formula of the cuboid என்ன? L square plus B square plus H square அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? சோ length வந்து 6 times of x, breadth வந்து 4 times of x, h வந்து 3 times of x ன்னு வருமா? சோ ஃபர்ஸ்ட் நான் இருக்க given dataல அப்ளை பண்ணுங்க. total surface area ஃபார்முலா என்ன? TSA ஓட ஃபார்முலா 2 times of LB plus BH plus HL. ஓகேவா? சோ அப்ளை பண்ணீங்கன்னா L into B 24x square ன்னு வரும். கரெக்ட்டா? அடுத்தது B ஓட வேல்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க மல்டி பண்றப்போ 12x square. நான் ஏன் இங்கே எக்ஸ் எடுத்து சால்வ் பண்றேன்னா நம்ம சால்வ் பண்றப்போ எப்போதுமே ரேஷியோனா அப்படியே நம்ம மைண்ட்ல சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆனா எல்பின்னு இருக்கப்போ எல்ல ஒரு எக்ஸ் இருக்கும், பிரெத்ல ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டையுமே மல்டி பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை விட்டுட்டீங்க அப்படின்னா சம்மே தப்பா தான் வரும். ஸோ அதனாலதான் நான் இங்கே எக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ ஹெச்சோட வேல்யூ 3x, எல்லோட வேல்யூ 6x. அப்போ 18x ஸ்கொயர்னு வரும். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா 30. இது ரெண்டையும் ஆட் பண்றப்போ so 30 plus ஒரு 24 அப்படின்னா 54. 54 into 2 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 108 வந்திருக்குமா? so 108x ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? so 108x ஸ்கொயர் தான் நமக்கு என்னவா இருக்கு? 972 இருக்கு. ஓகேவா? 108 9 ஆல மல்டி பண்ணுங்க, 972 வருமா? ஓகேவா? சோ அப்ப x ஸ்கொயரோட வேல்யூ 9 னா x உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 3 இருக்கும். இப்ப லென்த் பிரெத்ல அப்ளை பண்ணுங்க. லென்த் வந்து அப்ப என்னவா இருக்கும்? 18. பிரெத் வந்து 4 into 3 அப்படின்னா 12 வந்திருக்குமா? அப்ப ஹைட் வந்து 3 3s are 9 வந்திருக்கும். இது வரைக்கும் ஓகேவா? சோ அடுத்தது diagonal of the cuboid என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ diagonal கண்டுபிடிக்க என்ன பண்ணிருப்பீங்க? d equal to root of length வந்து 18 square, breadth வந்து 12 square and then height வந்து 9 square. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 13 ஸ்கொயர் பண்ணா 324 வருமா? and then இதை ஸ்கொயர் பண்றப்போ 144 and then 9 ஸ்கொயர் அப்படின்னா 81 வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ரூட் 549 வரும். கரெக்டா? ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். ஸோ இதுல இருந்து நான் 9 வெளில எடுக்கலாம் தானே? ஸோ 9 வெளில எடுத்தீங்க அப்படின்னா அதாவது 9 into இது எப்படி எழுதலாம்? 61 எழுதலாம். ஸோ 9 தான் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ரூட்ல இருந்து வெளில எடுத்தீங்கன்னா 3 ரூட் 61 வருமா? ஸோ 3 ரூட் 61 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? நார்மல் ரேஷியோ சம் தான். ஒரு 3 நம்பர் இருக்கு 1 2 3ங்கிற ரேஷியோல பை ஆடிங் 5 to each numbers. சோ ஒவ்வொரு நம்பர் கூடயுமே 5 ஆட் பண்றப்போ அந்த ரேஷியோ என்னவா மாறுது? 2 3 4 மாறுது. சோ அப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுலயே பாருங்களேன், நான் 1ங்கிற நம்பர் 2 மாறுது, 2ங்கிற நம்பர் 3 மாறுது, 3ங்கிறது 4 மாறுது. அப்போ எல்லாத்துலயுமே ஒரு யூனிட் அதிகமாகுதா? சோ யூனிட் வைஸ் பார்த்தா 1 அதிகமாகுது. ஆனா கரெக்டான நம்பரா எவ்வளவு அதிகமாகுது? 5. சோ அப்ப 1ங்கிறது தான் 5 அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பீங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 1 தானே? சோ அப்ப 1ங்கிறது என்னவா இருக்கும்? 5 இருக்கும். சோ அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான் இது. சரி, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. சோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பை சார்ட்ல இருந்து கொடுத்துட்டாங்க. சோ என்ன கேட்டிருக்காங்க? சோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்? 2 பை சார்ட் கொடுத்துட்டாங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து அந்த 5 இன்ஸ்டிடியூட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க. அடுத்து கிராஜுவேட்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறதையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் இன்ஸ்டிடியூட் ஏசிஇ, கிராஜுவேட் லெவல்ல ஏசிஇல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ ஏல பாத்தீங்க அப்படின்னா இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கிராஜுவேட் லெவல்ல? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் 35. அடுத்து சில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 and then ஈல பாத்தீங்க அப்படின்னா 15. E 15 தானே? ஓகே. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 75.
ஸோ 75% ஆஃப் த பீப்புள். ஸோ இதுல இருந்து ஸோ இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ 75% ஆஃப் 28400. ஸோ சாரி 4000 என்ன வேல்யூ வந்திருக்கும்? ஸோ இதுல 75% அப்படின்னா 21300, அதாவது 2,13,000 பீப்புள் வந்து இதுல இருந்து எடுக்கிறாங்க. அண்ட் தென் கிராஜுவேட் லெவல்லையே டிக்குமான ஓகே போஸ்ட் கிராஜுவேட் லெவல் இங்க என்ன சொல்லிருக்காங்க, பிஎன்டி உடைய போஸ்ட் கிராஜுவேட் லெவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஒரு 18%. அண்ட் தென் டில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22%. அப்ப டோட்டலா 40% சொல்லலாமா? ஸோ அப்ப இந்த 2,40,000 பீப்புள்ல 40% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல 40% ஆஃப் த பீப்புள் அப்படின்னா என்ன சொல்லிருப்போம், டைரக்டா எழுதிட்டுமா? ஸோ 96,000 வந்திருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுலயுமே சேர்த்து எவ்வளவு இருந்திருப்பாங்க ஃபைனலா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இந்த 21300வையும் 96,000ஐயும் ஆட் பண்ணுங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 3,09,000 பீப்புள் வந்திருக்குமா? ஸோ 3,09,000 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாப்போமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டவுன், ரெண்டு டவுனுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றாங்க. எவ்வளவு நேரத்துல கவர் பண்றாங்க, 9 ஹவர்ஸ்ல கவர் பண்றாங்க. அதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 60 km/h அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் அவர் 1 hour வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா, டிராவலிங் டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னா அவர் எவ்வளவு வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஸ்பீட் இன்டூ டைம் தானே. ஸோ ஸ்பீடு வந்து 60, டைமிங் வந்து 9. ஸோ டோட்டலா 540 கிலோமீட்டர் அவர் டிராவல் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல நான் என்ன பண்ணும், 1 மணி நேரம் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது 9 hours டிராவல் பண்ண வேண்டிய இடத்துக்கு நான் 8 ஹவர்ஸ்லேயே போகணும் அப்படின்னா என்னோட ஸ்பீடு வந்து எவ்வளவு அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்பீட் தானே கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப 540 டிவைடட் பை 8. ஸோ 8ஆல கேன்சல் பண்ணாமா, 48 வந்து 6 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ ரிமைண்டர் என்ன இருக்கும், அதாவது 67.5 இருக்குமா. ஸோ இதுதான் ஸ்பீடு. ஸ்பீடு வந்து 67.5 தான் நியூ ஸ்பீடா இருக்கு. ஸோ ஆல்ரெடி எனக்கு எவ்வளவு ஸ்பீட் இருந்தது, 60 km/h. இப்போ என்னவா இருக்கு, 67.5. ஸோ எவ்வளவு அதிகமா இருக்கு, 7.5. ஸோ 7.5 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man decided to cover 7.5 km in 72 seconds. Sorry, 72 minutes. ஒரு மேன் வந்து 7.5 கிலோமீட்டரை 72 மினிட்ல டிராவல் பண்றாரு. He decided to cover 2/3 of the distance at 5 km/h. அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ்ல 2/3 என்ன பண்றாங்க அப்படின்னா 5 km/h ஸ்பீட்ல டிராவல் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது ரிமைனிங் அட் த சம் டிஃபரன்ஸ் ஸ்பீட். ஸோ ரிமைனிங் அந்த 1/3 இருக்கும் இல்லையா, ஸோ வேற டிஃபரன்ஸ் ஸ்பீட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 2/3ல எவ்வளோ, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப்டர் 2/3. அந்த 1/3 இருக்கு இல்லையா, ஸோ இதுல எவ்வளவு தூரம் அவங்க டிராவல் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட் நான் டிஸ்டன்ஸ் வந்து 2 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இங்க 7.5 அதை 75 டிவைட் பை 10 கூட எடுத்துக்கோங்க. இன்டூ 2/3. ஸோ கேன்சல் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், இங்க 2 டைம்ஸ், இங்க 15 டைம்ஸ். 5 டேபிள கேன்சல் பண்றப்போ 2 கேன்சல் ஆயிரும். இங்க 5 டைம்ஸ் வருமா, அதாவது இனிஷியலா 5 கிலோமீட்டர் இங்க டிராவல் பண்ணிருப்பாங்க. ரிமைனிங் 2.5 தான் செகண்ட் ஸ்பேன் எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ 5 கிலோமீட்டரை டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 5 km/h ஸ்பீட்ல போனாங்க அப்படின்னா டைமிங் என்ன சொல்லுவீங்க, 1 hour சொல்லுவீங்க. அதாவது 1 hourனா 60 நிமிஷம் இங்கேயே அவர் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. ரிமைனிங் எனக்கு டோட்டல் டைமிங் 72 minutes. அப்ப ரிமைனிங் எவ்வளவு நேரம் இருக்கும், அந்த 12 நிமிஷம் இருக்குமா. T2 வந்து என்னவா இருக்கும், 12 minutes இருக்கும். அந்த 12 minutesல அவர் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் தானே கண்டுபிடிக்கும். ஸ்பீட் ஃபார்ம்ல என்ன, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 2.5, நான் 25/10 எடுத்தேன் கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ டைமிங் வந்து 12 minutes தான். ஹவர்ஸ்ல கேட்டிருக்காங்க, இப்போ 12/16 எடுத்திருப்பீங்க. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 25/2 வருமா. 25/2னா 12.5 km/h சொல்லுவீங்க. ஸோ 12.5 km/h ஆப்ஷன் சி. ஓகேவா? சரி, லாஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரிக்கி ஸ்பெண்ட் 35% ஆஃப் ஹிஸ் salary. அதாவது கிராசரிஸ் வாங்குறதுல 35% வந்து அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. 15% வந்து லோன்ல, எலக்ட்ரிசிட்டில 14% அண்ட் வந்து 6% வந்து மிஸ்செலேனியஸ்ல சேவ் பண்றாரு. இஃப் சேவிங் அட் த எண்ட் ஆஃப் அ மந்த் எண்ட்ல அவர் எவ்வளவு சேவ் பண்றாங்கன்னா
2400. அப்ப அவருடைய salary என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 35 + 15 + 14 + 6. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 70% வந்து அவர் செலவே பண்றாரு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 30% தான் அவருடைய சேவிங்ஸா இருக்கும். ஸோ சேவிங்ஸ் பர்சன்டேஜ் வந்து 30%. அமௌண்ட் எவ்வளோ? 2400. எனக்கு salary எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேலரினா 100% எடுப்பீங்க. ஸோ 100% என்னவா இருக்கும்? ஸோ 30 எதால மல்ட்டு பண்ணா எனக்கு 2400 வரும். 80 மல்ட்டு பண்ணா. ஸோ அப்போ 1000 சாரி 100% 80 மல்ட்டு பண்ணுங்க. ஸோ 80 மல்ட்டு பண்ணா 8000 வருமா? ஸோ 8000 தான் அவருடைய டோட்டல் இன்கம் சேலரியா இருக்கும். ஓகேவா? ஸோ எம்டிஎஸ்ல கேட்ட ஆப்டி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோல நம்ம ரீசனிங் டாபிக் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.